ஒவ்வொரு பெண்களோட இனப்பெருக்க வாழ்க்கை சுழற்சியில 2 முக்கியமான லேண்ட்மார்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மெனார்கே மாதவிடாய் ஆரம்பம், செகண்ட் ஒன் இஸ் மெனோபாஸ் மாதவிடாய் நிறுத்தம். மெனோபாஸ் ஆயுர்வேதத்துல ரஜோ நிவர்த்தி காலம் சொல்லுவாங்க. மெனோபாஸ் ஆகக்கூடிய வயசு பொதுவாக 45ல இருந்து 50 வயசு. சில இப்ப இருக்க மாடல் லைஃப் ஸ்டைல சில பேர் 35-36 வயசுலயும் 52 வயசுலயும் மெனோபாஸ் ஆகுறாங்க. இந்த மெனோபாஸ் டைம்ல பெண்களோட உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வரும், என்னென்ன உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நான் டாக்டர் ஜானகி, ஆயுர்வேத மருத்துவர் மற்றும் மனநல ஆலோசகர். வெல்கம் டு ஹெல்த். மெனோபாஸ் அப்ப கிளினிக்ல பேச சொல்லக்கூடிய முக்கியமான கம்ப்ளைண்ட் மென்ஸ்ட்ரேஷன் இரெகுலரா இருக்கு. அதுவும் மோஸ்டா அதிக நாள் ஹெவியா கிளாட்டா வருது. அந்த டைம்ல பேஷண்டோட பாடியில உஷ்ணத்தை நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதிகமா வேர்க்கிறது, பாடி பெயின், டயர்னஸ், சில பேருக்கு அதிகமா பசிக்கும், சில பேருக்கு பசியே எடுக்காது, தூக்கம் இருக்கவே இருக்காது, அப்படியே இருந்தாலும் டிஸ்டர்ப்டா இருக்கும், யூரின் பாஸ் பண்ணிட்டே இருக்கணும், அந்த அர்ஜென்சி இருந்துட்டே இருக்கும். சில பேருக்கு இரும்புறப்பே தும்புறப்பே யூரின் லீக்கேஜ் ஆகும். இது மட்டும் இல்லாம மூட் ஸ்விங் இருக்கும். அதாவது என்ன ரீசனே இல்லாம டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஒரிஸ்னால பெண்கள் சஃபர் ஆவாங்க. இது எல்லாத்துக்கான ரீசன் அந்த டைம்ல பெண்களோட உடம்புல நடக்கக்கூடிய பித்தாண்டு வாத தோச இம்பேலன்ஸ். மெனோபாஸ் டைம்ல கால்சியம் டெப்ளீஷன் இருக்கனால கால்சியம் சத்து அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கணும். கால்சியத்தை அப்சர்வ் பண்றதுக்கு விட்டமின் டி ரொம்ப முக்கியம். அதனால விட்டமின் டி அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கணும். ப்ரொலாங்டு அண்ட் ஹெவி பீரியட் இருக்கிறப்ப இரும்புச்சத்து அதிகமுள்ள உணவுகள் எடுத்துக்கணும். ஈஸ்ட்ரோஜன் டிக்ளைன் ஆகுறதுனால தானே மெனோபாஸ் நடக்குது. அப்போ ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அதிகமுள்ள சோயா பீன்ஸ் அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். ஒமேகா 3 அதிகமுள்ள சால்மன் மீன் வாரத்துக்கு 2 தடவை எடுத்துக்கணும். அப்படி ஃபிஷ் சாப்பிட மாட்டே சொல்றாங்க, ஒமேகா 3 அதிகமுள்ள நட்ஸ் இல்லைன்னா சீடு எடுத்துக்கலாம். ஆளி விதை இல்லைன்னா பூசணி விதை எடுத்துக்கலாம். பித்த அண்டு வாதோசை இம்பலன்ஸ் இருக்கிறனால போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். அதுலேயும் ஜீரகம், வெந்தயம் கலந்து குடிக்கிறது நல்லது. நீச்சத்து அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கலாம். டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுல ஒரு வேளைனாச்சும் 1 டீஸ்பூன் நெய் கலந்து சாப்பிடணும். அந்த டைம்ல பெண்களோட உடம்புக்கு கேர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி எடுக்கக்கூடிய சாப்பாடுல காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் அப்படின்னு ஹோல் ஃபுட்டா எடுத்துக்கிறது நல்லது. ஒயிட் ரைஸ் எடுக்கிற பதிலா ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வாக்கிங் அவனால முடிஞ்ச அளவுக்கு போறது நல்லது. டெய்லி குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஆயில் மசாஜ் பண்ணலாம். டெய்லி இல்லைனாலும் வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை நச்சு பண்ணணும். அதுக்கு நம்ம மோஸ்டா ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஆயில் ஷீடபலா தைலம். இன்டர்னலுக்கு நம்ம மோஸ்டா ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் சத்தாவரி. இல்லாம மன ரீதியா, அதாவது மூட் ஸ்விங்னாலேயும் அந்த டைம்ல பெண்கள் சஃபர் ஆகுறாங்க. அதனால ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதாவது ஹஸ்பண்டா இருக்கட்டும், சில்ட்ரனா இருக்கும், அவங்களுக்கு க்ளோஸ்டு ஒன்னா இருக்கிறவங்க அந்த டைம்ல அவங்க ரீசனே இல்லாம அனுபவிக்கக்கூடிய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஒரிஸ்ல இருந்து வெளியில வர விதமா அவங்க கூட நம்ம கான்வர்சேஷன் வச்சுக்கணும். பிராணாயாமம், மெடிடேஷன் கூட பண்ணலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெடிசனா இருக்கட்டும், ஹோம் ரெமடிஸா இருக்கட்டும், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன், பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட், மெடிசன் கொரியருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்க நம்பர் கால் பண்ணுங்க. தேங்க்யூ.